வணக்கம். இந்த நாட்டு அரசாங்கத்தை பற்றி, இந்த நாட்டு பிரதமரை பற்றி, இந்த நாட்டு அரசியல்வாதிகளை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் என் கையில் கிடைத்திருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். தேர்தல் முடிவுகளுக்கு பின் மிகப்பெரிய சக்தி இந்த நாட்டு பிரதமர் கையில் போய்விட்டது. ஒட்டுமொத்த கேபினெட், ஒட்டுமொத்த யூனியன் மினிஸ்ட்ரியே பிரதமருடைய கால்களில் விழுந்து கொண்டிருக்கிறது. யூனியன் மினிஸ்ட்ரி வேடிக்கை பார்க்கக்கூடிய தர்பாரிகளாக மாறிவிட்டார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் உச்சக்கட்ட சிகரத்தில் நிற்கிறார். அவர் காலடியில் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுமே விழுந்து கிடக்கிறார்கள். இந்த நிலை எவ்வளவு ஆபத்தான நிலை என்று பாருங்கள். சர்வாதிகார நாடாக மாறவில்லை என்றால் அப்போ இதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? நாடு முழுவதும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோவில் பிரதமருடைய பெயர் மட்டும்தான் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுமே பிரதமருடைய பெயரை மட்டும்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது சர்வாதிகார நாடாக மாறவில்லை என்றால் அப்போ என்ன? இந்த வார்த்தைகளை இன்னைக்கு நேற்று எழுதவில்லை. 1972ஆம் ஆண்டு எதிர்க்கட்சியின் தலைவரான அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களை பார்த்து எழுதிய இந்த வார்த்தைகள். அன்னைக்கு எழுதிய வார்த்தை எப்படி இந்திரா காந்திக்கு எதிராக இருந்ததோ அதே வார்த்தை அப்படியே இன்னைக்கு மோடி அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு முன் இன்னொரு மிக மூத்த தலைவர், பிஜேபியின் மிக மூத்த தலைவர் அமித்ஷா மற்றும் மோடி அவர்கள் பொய் பேசி வருகிறார்கள். காஷ்மீரை பற்றி பேசும்போது, ஆர்டிகல் 370 பற்றி பேசும்போது எந்த அளவில் பிரதமர் மோடியாக இருக்கட்டும் அல்ல ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவாக இருக்கட்டும் எந்த அளவில் இந்த அனைத்திற்குமே காரணம் நெஹ்ரு என்று கூறி வந்தார்களோ இந்த நபர்கள் பேசுவது அனைத்துமே பொய் என்று இதே கட்சியை சார்ந்த மிக மூத்த தலைவரான எல்கே அத்வானி அவர்கள் இவர்களுடைய பொய்யை புட்டு புட்டு வைத்து விட்டார். இவர்களை கிழித்து தொங்க விட்டு விட்டார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் ஆர்டிகல் 370 பற்றி பேசும்போதோ அல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி பேசும்போதோ அனைத்து முறையுமே காங்கிரஸ் அல்ல நெஹ்ருவை பற்றி தான் பேசி வருகிறார்கள். அவர்கள் தான் குற்றவாளியாக எடுத்துக்காட்டி வருகிறார்கள். ஆனால் எல்கே அத்வானி அவர்களுடைய இந்த வார்த்தைகளை கேட்டீர்கள்னா உங்களுக்கு ஆர்டிகல் 370க்கான உண்மை புரிந்துவிடும். ஆர்டிகல் 370 எங்கிருந்து வந்தது என்கிற அந்த வரலாறு புரிந்துவிடும். அதற்கு பின் இந்த நாட்டு அரசியல்வாதிகளுடைய பொய்யும் உங்களுக்கு முன் வந்துவிடும். எப்படி வந்ததென்று நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். எல்கே அத்வானி அவர்கள் எழுதிய இந்த வார்த்தை, மோடி ஷாவை நீங்க நம்பாதீர்கள், இவர்கள் பேசும் அனைத்து விஷயங்களுமே பொய்யாக தான் இருக்கிறது. மை கண்ட்ரி மை லைஃப் என்கிற இவருடைய பயோகிராஃபி புஸ்தகம், இதில் மிக தெளிவாக ஆர்டிகல் 70 எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என்கிற அனைத்து விஷயத்தையுமே எழுதியிருக்கிறார். கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் மீட்டிங் போடப்பட்டது. இந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் நடந்தது என்கிற அனைத்து விஷயத்தையுமே எழுதியிருக்கிறார். மை கண்ட்ரி மை லைஃப் என்கிற இந்த புஸ்தகத்தின் பக்கம் 679 இதில் டீலிங் வித் த காஷ்மீர் என்கிற இந்த சாப்டர் இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக சர்தார் பட்டேல் அண்ட் ஆர்டிகல் 370 ரிவீலிங் எபிசோட், இந்த பக்கத்தை நீங்கள் படிக்கும்போது ஒட்டுமொத்த விஷயமே உங்களுக்கு முன் வந்துவிடும். எப்படி என்று நீங்கள் பாருங்கள். காஷ்மீரி ஃபைல்ஸ் என்கிற இந்த படத்திற்கு பின் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மைனாரிட்டிஸ்க்கு எதிராக ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் வெடிக்க தொடங்கிவிட்டது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராபகேண்டாவை நீங்கள் அனைத்து நபர்களுமே பார்த்து வருகிறீர்கள். இந்துத்துவ அமைப்பை சார்ந்த நபர்கள் ஆங்காங்கே நியூஸ் மீடியா வழியாக இந்த பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். இஸ்லாமியர்கள் இவர்களால் தான் இன்னைக்கு காஷ்மீரி பண்டித்கள் கொல்லப்பட்டார்கள் என்று. ஆனால் இதற்கான உண்மை லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் தன்னுடைய பயோகிராஃபியில் என்ன எழுதினாரோ அதற்கும் இன்னைக்கு பிஜேபி மோடி மற்றும் அமித்ஷா நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதத்திற்கும் எதிர்முனையாக இருக்கிறது. அன்னைக்கு அவர் எழுதிய வார்த்தை, धारा 370 हटाने के समय में भारतीय जनता पार्टी सरकार के मंत्रियों ने तत्कालीन प्रधानमंत्री पंडित नेहरू को इसके लिए घेरा था, लेकिन अडवाणी ने अपनी आत्मकथा माई कंट्री माई लाइफ में लिखा है कि धारा 370 संविधान सभा में जिस दिन पास हुई थी उस दिन पंडित नेहरू विदेश में थे. ஆர்டிகல் 370 நீக்கிய அன்று ஒட்டுமொத்த பிஜேபியும் ஜவஹர்லால் நேருவை இதற்கான குற்றவாளியாக எடுத்து காட்டினார்கள். ஆனால்
அத்வானி அவர்கள் எழுதிய பயோகிராஃபி இந்த புஸ்தகத்தில் மிக தெளிவாக அவர் எழுதிய வார்த்தை, என்னைக்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்சின் இந்த மீட்டிங் போடப்பட்டது, என்னைக்கு இந்த ஆர்டிகல் 370 அமலுக்கு கொண்டு வந்தார்களோ அன்னைக்கு அப்போ உள்ள பிரதமர் நெஹ்ரு அவர்கள் இந்தியாவிலேயே இல்லை, வெளிநாட்டில் இருந்திருக்கிறார். அதாவது பிரதமர் இல்லாத போது ஆர்டிகல் 370 உள்கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே மட்டும் அத்வானி அவர்கள் நிற்கவில்லை, இதற்கு மேலும் பல விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கிறார். அதாவது ஆர்டிகல் 370 பற்றி மிகவும் ஆழமாக इधर எழுதியிருக்கிறார். सरदार पटेल ने कांग्रेस नेताओं की बैठक बुलाई. इस बैठक में जबरदस्त हंगामा हुआ. मौलाना आज़ाद सहित कई नेता कांग्रेसियों को धारा 370 पर समझा नहीं सका. இந்த விவகாரம் நடந்து கொண்டிருக்கும் போது சர்தார் பட்டேல் அவர்கள் அனைத்து காங்கிரஸ் தலைவர்களையும் கூப்பிட்டிருக்கிறார் ஒரு மீட்டிங்காக. இதில் மௌலானா ஆசாத் உட்பட எத்தனையோ காங்கிரஸ் தலைவர்கள் ஆர்டிகல் 370க்கு எதிராக நின்றிருக்கிறார்கள், இதை எதிர்த்திருக்கிறார்கள், இது வரக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். कड़ेसियल सरदार वल्लभ भाई पटेल ने धारा 370 व्यवहारिकरण पहलू और अंतर्राष्ट्रीय जटिलताओं को समझाया. अंततः कांग्रेस पार्टी सरदार वल्लभ भाई पटेल की इच्छा के सामने झुक गई और धारा 370 जब संविधान सभा में पेश हुई तो लगभग बिना बहस के पारित हो गई. இதற்கு பின் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அனைத்து காங்கிரஸ் தலைவர்களுக்குமே புரிய வைத்திருக்கிறார், இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவில் இதற்கான இம்பாக்ட் இருக்க போகிறது என்று நீங்க சிந்தித்து பாருங்கள். இது கடைசியில் பார்க்கும்போது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய இச்சைக்கு முன் அனைத்து காங்கிரஸ் தலைவர்களுமே தலைவணங்கி இருக்கிறார்கள். இந்த திட்டம் பாராளுமன்றத்திற்குள் பிரசன்ட் செய்யும் போது எந்த விதமான டிபேட்டும் இல்லாமல் இது பாஸ் ஆகிவிட்டது. அதாவது அனைத்து காங்கிரஸ் தலைவர்களுமே இதற்கு எதிராக தான் நின்றிருக்கிறார்கள். ஆனால் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய ஐடியா, அவருடைய திட்டத்திற்கு முன் யாருமே வாய் பேசவில்லை. அவருக்கு மரியாதை செலுத்தும்படி இந்த திட்டம் எந்த விதமான டிபேட்டும் இல்லாமல் உள்வந்திருக்கிறது. இதற்கு மேல் அத்வானி அவர்கள் என்ன எழுதுகிறார் என்று அதையும் நீங்கள் கேளுங்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களிடம் இந்த விஷயத்தை பற்றி கேட்டபோது எதற்காக அனைத்து தலைவர்களையும் நீங்கள் கூப்பிட்டு வைத்து மீட்டிங்கை போட்டீர்கள் என்று, அதற்கு அவர் கொடுத்த பதில், நெஹ்ரு அவர்கள் இந்தியாவில் இல்லாத போது இந்த திட்டத்தை நான் அமலுக்கு கொண்டு வந்து விட்டேன் என்று யாருமே என்னை பார்த்து குற்றம் சாட்டிவிடக்கூடாது. அதனால்தான் இந்த மீட்டிங்கை கூப்பிட்டு அனைத்து நபர்களுமே புரிய வைத்ததற்கு பின் இந்த திட்டத்தை உள்கொண்டு வந்தேன். ஆர்டிக்கிள் 370 பற்றி படிக்கும்போது வி சங்கர் அவர்கள் இது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சக்சஸ் ஸ்டோரி என்று எடுத்து காட்டினார். இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை 3000 கோடி ரூபாய் கொடுத்து இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி எந்த விதமான கேள்வியும் எழுப்பப்படாது. ஆனால் அனைத்துமே நெஹ்ரு அவர்கள் தான் குற்றவாளி, அவரால் தான் இந்த ஆர்டிகல் 370 வந்தது. இன்னைக்கு இந்த ஆர்டிகல் 370 நீக்கிவிட்டு நாங்கள் எவ்வளோ பெரிய சாதனையை படைத்து விட்டோம் என்று பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா 2 பேருமே இந்தியாவிற்கு மேல் ஒரு மிகப்பெரிய பொய், மிகப்பெரிய பிம்பத்தை எடுத்து காட்டி வருகிறார்கள். அத்வானி அவர்கள் எழுதிய இந்த புஸ்தகத்திற்கு, இந்த வார்த்தைகளுக்கு பிஜேபி தலைவர்களிடம், இந்த நாட்டு பிரதமரிடம், இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டரிடம் பதில் இருக்கிறதா? த காஷ்மீர் ஃபைல்ஸை தயாரித்து இந்தியா முழுவதும் ஒரு வெறுப்பை திணிக்கக்கூடிய வேலையை பார்த்த நபருக்கு வைப்லெஸ் செக்யூரிட்டி கிடைக்கிறது. ஆனால் இதே உண்மையை எடுத்துக்காட்டிய அத்வானி அவர்களை ஓரம் கட்டிவிட்டார்கள். அவரை பார்த்து இன்னைக்கு யாருமே போய் சந்திப்பதில்லை, அவரை பற்றி யாருமே எங்கேயுமே பேசுவதில்லை. லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் பிஜேபியின் மிக மூத்த தலைவர் வாயிலிருந்து வந்த இந்த உண்மையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். இந்தியாவில் எந்த அளவில் பொய் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1972ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்த நாடு எந்த அளவில் ஒரு சர்வாதிகார நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைத்து அரசியல்வாதிகளுமே, அனைத்து கேபினட் மினிஸ்டர்களுமே ஒரு நபருடைய காலடிகளில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்கள் இந்த நபருடைய புகழை மட்டும் தான் பாடிக்கொண்டிருக்கிறது. இதை சர்வாதிகார நாடாக நீங்கள் பார்ப்பீர்களா இல்லையா என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இந்த வருடம் பட்ஜெட் செஷனில் பாராளுமன்றத்தில் எந்த அளவில் பிரதமருடைய வரவேற்பு நடந்தது என்று நீங்க பாருங்கள். மோடி 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 என்ற அந்த கோஷத்துடன், அந்த கரகோஷத்துடன் எந்த அளவில் பிரதமர் மோடி அவர்களை பாராளுமன்றத்திற்குள் வரவேற்றார்கள் என்று நீங்க அந்த காட்சியை பார்த்தீர்கள்.
இது ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய அடிமைத்தனமா அல்ல மரியாதையா என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஒரே நபர் கையில் அனைத்து பவருமே போய்விட்டால் அது எப்படி பார்க்கப்படும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். ஆயிரத்தி 1950ஆம் ஆண்டிலிருந்து 1960ஆம் ஆண்டு வரை வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்தார். எந்த காலகட்டத்தில் ஒரே கட்சி, ஒரே தலைவர், ஒரே நபர்களை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவில் பேசிக் கொண்டிருந்தார்களோ அந்த தருணத்தில் வாஜ்பாய் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக முன்வந்தார். இன்னைக்கு மோடி அவர்கள் அதே முறையான சர்வாதிகார நிலையில் இருக்கிறார். எந்த கோஷங்களை, எந்த கரகோஷங்களை நீங்க ஒரு பார்ட்டி ஆபீஸில் கேட்டிருக்க வேண்டுமோ அந்த கரகோஷங்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கேட்க தொடங்கிவிட்டது. எந்த வெற்றிக்கு பின் ஒரு பார்ட்டி அவர்களை மரியாதை செலுத்திருக்க வேண்டுமோ அந்த வெற்றிக்கு பின் இன்னைக்கு பாராளுமன்றத்திற்குள் வைத்து இந்த கட்சியை சார்ந்த நபர்கள் இவரை பாராட்டியிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திற்குள் போகும்போது நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக போவதில்லை, நீங்க இந்த நாட்டிற்கு பாடுபடக்கூடிய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக தான் அந்த பதவி பிரமாணத்தை எடுக்கிறீர்கள். எந்த விதமான ஜாதி, மதம் அல்ல பார்ட்டியின் அடிப்படையில் நீங்க மக்களை பார்க்க மாட்டீர்கள். ஆனால் இந்த நாட்டில் பிரதமர் மோடியை ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு பார்ட்டியோட அடையாளத்தோடு தான் நீங்க பார்த்து வருகிறீர்கள். பிரதமராக நீங்க குறைவாக பார்க்கிறீர்கள், ஆனால் ஒரு பார்ட்டியுடைய பிரச்சாரக்காக தான் நீங்க ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து வருகிறீர்கள். இந்த வெற்றி ஒரே ஒரு நபரை பார்த்து தான், ஒரு நபருடைய முகத்தை காட்டி, அவருடைய பெயரை காட்டி தான் பிஜேபி கிடைத்து கொண்டிருக்கிறது. அதாவது பிஜேபியில் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான், வேற யாருமே தலைவர் அல்ல. அனைவருமே இவருடைய கால்களில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியின் மூத்த தலைவரான வாஜ்பாய் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. 1957ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டு வரை வாஜ்பாய் அவர்கள் எம்பியாக இருந்தார். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடன், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடன் எப்படி சமமாக வேலை பார்க்க வேண்டும், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ வேண்டும் என்கிற அனைத்து விஷயத்தையுமே செய்து வந்தார் வாஜ்பாய் அவர்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வரை. ஆனால் 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக எம்பியாக பதவியேற்ற பிரதமர் மோடி நேரடியாக பிரதமராக பதவியேற்றார். அதாவது 2001ஆம் ஆண்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏஜென்சிகளையுமே, குஜராத்தில் இருக்கக்கூடிய அனைத்து லா அண்ட் ஆர்டரையுமே, போலீஸையுமே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டுவதை விட வேற எந்த வேலையுமே பார்க்கவில்லை. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி யூனியன் மினிஸ்ட்ரியுடன் வேலை பார்க்க வேண்டும் என்கிற எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் மோடி அவர்கள் கையில் இல்லாமல் இருந்தது. ஆனால் வாஜ்பாய் அவர்களுடைய திறமை 25 வருடமாக எத்தனையோ அமைச்சர் பதவி, எத்தனையோ எம்பி பதவி, கடைசியில் இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக கூட பதவியேற்றார். மோடி அவர்களுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க பாருங்கள். வாஜ்பாய் அவர்களை பற்றி இன்னும் பார்க்கும்போது 72 வயதை தொட்ட போதுதான் வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக பதவியேற்றார். 1977 79ஆம் ஆண்டு வரை ஜனதா அரசாங்கம் இருந்தபோது 2 வருடம் வரை இந்த நாட்டுடைய ஃபாரின் மினிஸ்டராக வேலை பார்த்த நபர் தான் வாஜ்பாய் அவர்கள். இதற்கு மேல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நெஹ்ரு மற்றும் இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக இந்த நபர் வேலை பார்த்தார். ஆனால் இன்னைக்கு எந்த பாதையை வாஜ்பாய் அவர்கள் வழிநடத்தி கொடுத்தாரோ, எந்த பாதையை அவர் கிரியேட் செய்து கொடுத்தாரோ, அந்த பாதையை விட்டு ஒரு புதிய பாதையை கிரியேட் செய்து மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் பிஜேபியை எடுத்து செல்ல முன் வந்து விட்டார்கள். இதில் கான்ஸ்டியூஷன், இதில் ஜனநாயகம் எங்கேயுமே இல்லை. பாராளுமன்றத்திற்கான அந்த மரியாதை எங்கேயுமே இல்லை. பொய் பேசலாம், சர்வாதிகாரத்தை உங்கள் மீது திணிக்கலாம் என்கிற விஷயத்தை தான் இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி உங்கள் முன் எடுத்து வைத்திருக்கிறது. 1996ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் கூறிய ஒரு சில வார்த்தைகள் நீங்க கேட்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லோக் தந்திர, ஜனநாயகம், இது மிகச்சிறந்த மெக்கானிசமாக இருக்கிறது. இதை உடைக்காதீர்கள். இது ஒரு திட்டம்,
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம், இந்த நாட்டு மக்களுக்காக கிரியேட் செய்யப்பட்ட அந்த அதிகாரம், அந்த ரோடு, இதை உடைக்காதீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் மற்றும் ஜனநாயகம் சிதைந்து போனால் இந்த நாட்டை உங்களால் நடத்த முடியாது. இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். வாஜ்பாய் அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பார்த்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியை பார்த்து வேதனை பற்றுப்பாரா இல்லையா என்று பிஜேபியை வழிநடத்தக்கூடிய நபர்கள், பிஜேபியை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். இது உண்மையான பிஜேபியா என்று. 1987ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி அரசாங்கத்தை பார்த்து வாஜ்பாய் அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். लोकसभा में आपको 400 से ज्यादा सीटें मिली हैं, लेकिन देश की समस्याओं का समाधान एक पार्टी के बल पर नहीं हो सकता है. லோக்சபா தேர்தலில் உங்களுக்கு 400க்கும் மேற்பட்ட சீட்கள் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிற்கு முன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு பார்ட்டி எப்பவுமே பூர்த்தி செய்ய முடியாது, சரி கட்ட முடியாது. ஒரு நபர் எந்த அளவில் பிரபலமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நபரால் இந்த நாட்டுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாது. அதனால் ஒட்டுமொத்த நாட்டை திரட்டி, அனைத்து பார்ட்டிகளையுமே திரட்டி ஒரு அரசியல் அமைப்பை நீங்கள் கிரியேட் செய்தால் மட்டும்தான் இந்த நாட்டை நடத்த முடியும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கிறது? எந்த ஐடியாலஜியுடன் வாஜ்பாய் அவர்கள் தன்னுடைய பேச்சுக்களை, தன்னுடைய உரைகளை எடுத்து வைத்தாரோ அதற்கு எதிர் முனையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் எங்க தவறு நடந்தாலும் அதற்கான காரணம் நெஹ்ரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி என்று மட்டும்தான் இந்த நபர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை இவர்கள் எடுத்து காட்டுவதில்லை. சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் இந்த கட்சியை எப்படி பார்த்திருப்பார்? நன்றி, வணக்கம்.